வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பருப்பு கறி பண்ண போறோம். இந்த பருப்பு கறிக்கு இந்த கரையக்கூடிய காய்கறிகள் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பரங்கிக்காய் யூஸ் பண்ணி இந்த பருப்பு கறி பண்ணலாம். இந்த பருப்பு கறிக்கு இந்த பருப்போட சேர்ந்து சீக்கிரம் கரையக்கூடிய காய்கறிகள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், பூசணிக்காய், சௌ பரங்கிக்காய், இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணா அப்படியே பருப்போட சேர்ந்துரும் இல்லையா, அந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துலயும் பரங்கிக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதனால இந்த பரங்கிக்காய் பருப்பு கறி மைல்டா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, இன்னும் வெண்பொங்கல், உப்புமா, அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல மைல்டாவும் இருக்கும். பரங்கிக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். மற்றபடி உப்பு, புளிப்பு, காரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான அதே நேரம் குவிக்கா பண்ணக்கூடிய பரங்கிக்காய் பருப்பு கறி ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் பருப்பு கறி பண்றதுக்கு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கு அப்புறம் புளிஜலமா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த துவரம் பருப்பு நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். மேல பாருங்க, ஒரு லேயர் தண்ணி விட்டுருக்கேன். 1/4 கிலோ பரங்கிக்காய் இதை போல தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடிய மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கர் விசில் வரத்துக்குள்ள நம்ம பரங்கிக்காய் பருப்பு கறிக்கு தேவையானதை வறுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் தனியா. நான் காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பரங்கிக்காய் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம எப்பயும் சேர்க்கறதோட மிளகா 1ஓ 2ஓ நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டா நல்லா இருக்கும். பருப்பு செவந்து எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயில இருக்கிற அந்த ஈரம் மட்டும் குறைஞ்சா போதும், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு பரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுப்போம். இந்த பரங்கிக்காய், தக்காளி, பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிச்சு விட்டாச்சு. புளிஜலம் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன், அதை விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொதிச்சு இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம வறுத்தரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடுவோம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கோம் இல்லையா, இதோட பச்சை வாசனையும் போக எல்லாம் சேர்ந்து ஒன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. பரங்கிக்காய் பருப்பு கறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இது நடுவில் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்திருக்கோம் இல்லையா, அது அடியில தீய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி சேர்த்ததுனால கொதிக்கரைச்சியே நல்ல கமகமான வாசனையா இருக்கு. பரங்கிக்காய் பருப்பு கறி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனோட கம்மியாவே எண்ணெய் ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துருவோம். கொஞ்சமா கொத்தமல்லியை தூவிடுவோம். பரங்கிக்காய் பருப்பு கறி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடியா எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த குழம்பை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம்.
பரங்கிக்காய் பருப்பு கறி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்தோடையும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சாப்பிடலாம். இங்க நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். இந்த பரங்கிக்காய் பருப்பு கறியை இந்த சாதத்துல விட்டுண்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்ல இருக்கிறதுனால நல்லா ஃப்ரை பண்ணது எதுவுமே நல்லா இருக்கும். காரக்கறி எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் பருப்பு வடை பண்ணியிருக்கேன். இதோட நம்ம இந்த பரங்கிக்காய் பருப்பு கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்பளம் வடாம் தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். அட்டகாசமா இருக்கு, நல்லா மைல்டா இருக்கு. லேசான இந்த பரங்கிக்காயோட ஸ்வீட்டு, நம்ம வறுத்தெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட வாசனை, லேசான காரம், உப்பு புளிப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் பரங்கிக்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. இது தவிர மற்ற காய்கறி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து வெல்லம் சேர்க்கல. இந்த பருப்பு வடையை தொட்டுன்னு சாப்பிடும் போது ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பரங்கிக்காய் பருப்பு கறியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மைல்டாவும் டேஸ்டாவும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நமக்கு அது சாதத்துக்கும் யூஸ் ஆகும், டிஃபனுக்கும் யூஸ் ஆகும். நம்ம டிஃபனுக்காக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீர்க்க பண்ணிட்டோம்னா தொட்டுன்னு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இந்த குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மைல்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.